ஷே பார்வதி அம்மா, எல்லா ஆஸ்பத்திரிக்கும் எலும்பச்சம்பழ கனி மந்திரத்தால் வீசுதார். எல்லாம் மந்திரத்தால் வீசுதார் இந்த எலுமிச்சம்பழம் கனி. டாக்டரா உட்கார்ந்தாரு. அந்த கணக்கு போட்ட டாக்டர் அனைத்து எடுக்காமல் விட்டுட்டான். அரசியல்வாதி அந்த ஓட்டு முத்திரை வாங்கி அந்த திமிருத்தனமாக அந்த பேப்பரை வச்சு விளையாடுதான். அந்த திமிரை இப்போ ஆஸ்பத்திரியில் உள்ளே கொண்டு போய் இந்த எலுமிச்சம்பழம் கனி தான் வேலை செய்யும். ஐயா கையால் விட்ட எலுமிச்சம்பழம் கனி ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலையும் வேலை செய்யும். அரசியல்வாதி பலாயிரம் கோடி 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவன் அனைத்து உள்ளவனை அப்படியே மொட்டைக்கி அப்படியே படுக்க போட்டு குத்த விடுவார். குத்து 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 குத்துன்னு கொத்தி அப்படியே அறுக்க விடுவார். இப்போ சென்னை மெட்ராஸில் நேற்றே வீசிட்டாரு. அவர் வீசினதே டைம் தெரியல, என்கிட்ட சொல்ல மாட்டேங்காரு. அப்போ ஆஸ்பத்திரிக்கு உள்ளே வரணும். அவர் கணக்கு அதுதான். அவர் எந்த நேரம் என்ன வீசுவார்னு தெரியாது. எலுமிச்சம்பழம் கனிலே முடிச்சிருவார். சென்னை மெட்ராஸில் இப்போ எல்லா டாக்டரையும் இந்த மூளையை திருப்பிட்டார். இப்போ எதை குத்தணும் எதை பண்ணணுங்கிற அந்த வழியில் விடுவார். எலுமிச்சம்பழம் கனியால் குத்திட்டார். ஆனால் நீதியை தவறி நீதிமன்ற கோர்ட்டில் அனைத்து வழக்கு ஆடுது, ஓடக்கூடாது. அப்போ கணக்கு இன்னைக்கு டாக்டர் உட்காந்து நீதிமன்றம் கோர்ட்டுக்கு எலுமிச்சம்பழம் கனியை வீசுதார். எங்கே கொண்டு போனோம்? ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். நீதி தவறி நடத்தக்கூடாதுல, அதுக்கு தகுந்த முற்றுப்புள்ளி இப்போ வீசுதார். கடவுளால் தான் முடியும், வேறு யாராலே முடியாது. நானே பயந்து போய் கணக்கு விட்டு அவர் எழுதி கொடுத்த பாடத்தை நான் வாசிக்கொண்டே இருக்கேன். எவ்வளோ பெரிய பாவத்தை செய்தான், இவ்வளோ பெரிய அநியாயத்தை செய்தான். முட்டா பயலாம், முக்கால் சதியம்.